அதிமுகவுடைய பார்வை என்ன? பேராசிரியர் கல்யாணசுந்தரம் இணைந்திருக்கிறார். திரு கல்யாணசுந்தரம், இந்த 3 நாட்களுக்கு பிறகு விஜய் வீடியோ வெளியிடுறாரு, அதுல அரச முதலமைச்சரை நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. எப்படி பார்க்குது அதிமுக? இல்ல ஆமாங்க, இந்த வீடியோ வீடியோவாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையிலே அவருடைய கருத்து சொல்லணுங்கிறது ஒரு பெரிய தேவையாக இருந்தது. எல்லாருமே அதை கேட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பா அவங்க கட்சியை சார்ந்தவங்களே அதற்கான கோரிக்கைகள் இருந்தது. பொதுவா மக்கள் மத்தியிலும் அப்படி ஒரு பேச்சு இருந்தது. என்ன ஒண்ணுமே பேசாம போயிட்டாரு, ஒண்ணுமே சொல்லி இது வரைக்கும் ஆறுதல் கூட சொல்லி என்றெல்லாம் ஒரு பேசுபொருளாகவே இருந்தது. எனவே ஒரு காணொலி வெளியிட வேண்டிய நிர்பந்தம் என்பது உருவாக்கப்பட்டிருந்தது. அவர் இன்றைக்கு அந்த காணொலி வெளியிட்டிருக்கிறார். எனவே அந்த விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். இப்ப இது முதலமைச்சரை குற்றம் சாட்டுவதை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஏற்கனவே தாவேகாவினுடைய நிலைப்பாடு தான். இதுல விஜய் சொன்னது புதிதாக ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவங்க நீதிமன்றத்துல போய் சிபிஐனுடைய விசாரணை கோரி இருக்கிறாங்க. இது ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது, இதுல திட்டமிட்டப்பட்ட சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் அவர்கள் தரப்பு வாதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதையே தான் அவர் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறார். ஆளுங்கட்சி தங்களுக்கு எதிராக இப்படி ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிவிட்டது என்பதைத்தான் அவருடைய பேச்சு காட்டுது. எனவே அது இன்னும் குறிப்பாக ஒரு இடத்துல போய் நான் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பண்ணோம், இதெல்லாம் நடக்கல, கரூர்ல வரும்போது ஏன் நடந்தது என்று அவர் கேட்பது என்பது பர்டிகுலரா கரூர்ல இருக்கிற யாரையோ ஒருவரை அவர் குற்றம் சாட்டுகிறார் என்கிற தொனியை, அந்த தோற்றத்தை தான் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது. எனவே இதற்கு ஆளுங்கட்சி தரப்புல தான் அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த குற்றச்சாட்டு என்பது ஏற்கனவே இருக்கிறது தான். அதை விஜயும் இந்த இடஒதுக்கீட்டுல ஒரே டோன்ல பேசுற மாதிரி இருக்கே. எந்த இடஒதுக்கீட்டுலீங்க? அந்த இடத்தை ஒதுக்கீடு செஞ்சது எங்களுக்கும் இப்படிதான் இடஒதுக்கீடு செஞ்சாங்கன்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னாரு. எங்களுக்கும் காவல்துறை நெருக்கடி கொடுத்துச்சுன்னாரு. சோ விஜய் சொல்றது அதிமுக சொல்றது ஒன்னா இருக்கு சார். எல்லா கட்சியும் நீங்க கேட்டு பாருங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு எதிர்கட்சிகளுக்கு எந்த அளவிற்கான ஒரு ஓரவஞ்சனையோடு காவல்துறை நடந்து கொள்ளுகிறது என்பதை அதிமுக மட்டுமல்ல, அது விஜய் கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சிக்குமான பிரச்சனையாகத்தான் இன்னைக்கு அது இருக்கு. அதிமுக நாங்க ஃபேஸ் பண்றதை சொல்றோம். விஜய்க்கு இன்னைக்கு வந்திருக்குது, அவர் இன்னைக்கு பேசுறாரு. நாங்க தொடக்கத்துல இருந்து சொல்றோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்க மாநாட்டுக்கு இவங்க கொடுத்த தொல்லைகள், எங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு இவங்க கொடுக்கிற தொல்லைகள், எங்களுடைய பரப்புரை பயணத்துல இவங்க தொடர்ச்சியா கொடுக்கிற தொல்லைகள், இது நிதர்சனமான உண்மைதானே. இவங்க இப்ப புதுசா கண்டுபிடிச்சு நடத்தி கொண்டிருக்கிற ஆம்புலன்ஸ் அரசியல் எல்லாம் எவ்வளவு மோசடியான வேலை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லத்தானே வேணும், சொன்னாத்தானே மக்களுக்கு தெரியும். எனவே ஒரே கருத்தா இருந்தாலும் எல்லா எதிர்கட்சிகளையும் இப்படித்தான் ஹேண்டில் பண்ணது திமுகன்னு புரிஞ்சுக்கணும். இதை நன்றி திரு கல்யாணசுந்தரம், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.